பக்தியே காரணம். பூர்வாசிரம பரஞ்சோதிக்கு ஒரு பக்கம் தனுர்வேத பயிற்சி இருந்தாலும் இன்னொரு பக்கம் நல்ல சிவபக்தியும் இருந்தது. பக்தியை உள்ளே வைத்துக்கொண்டு வெளியே வீர் தீரங்களை காட்டினார். நரசிம்மவர்மனின் யானைப்படைக்கு தளபதியாக வாதாபி வரை போய் வெற்றி பெற்றார். அங்கிருந்து கவர்ந்து வந்த பொன், மணி, யானை, குதிரை முதலானதுகளை ராஜாவுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிட்டு அங்கிருந்து கொண்டு வந்திருந்த வாதாபி கணபதியை மட்டும் தனக்கென்று வைத்து கொண்டாராம். வாதாபி வென்று வந்தபோது, உமக்கு இவ்வளவு திறமை எப்படி வந்ததென ராஜா அவரிடம் கேட்டபோதும் அவர் பேசாமலே இருந்தார். ஆனால் கூட இருந்த மந்திரிகளுக்கு விஷயம் தெரியும். இந்த பரஞ்சோதி பெரிய சிவபக்தர், வெளியில் தெரியாமல் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்கிறவர், இப்படிப்பட்டவருக்கு முன்னாடி எந்த எதிரிப்படைதான் இருக்க முடியும் என்றனர். அவருடைய தனுர்வது சாதுரித்தோ புஜபல புத்தி பராக்கிரமங்களையோ அவர் வெற்றிக்கு காரணமாக சொல்லாமல் அவருடைய சிவபக்தியே யுத்தத்தில் ஜெயித்து கொடுத்தது என்று அவர்கள் சொன்னார்கள். பரலோகத்துக்கு தான் பக்தி வழிகாட்டும் என்றில்லை, இகலோக காரியம் நடக்கவும் பக்தி உபகாரம் பண்ணும்.